தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னி சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் ரேவதி ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய தீபாவை பார்க்க வந்திருக்காங்க. தீபாவும் ரேவதி கிட்ட தன்னை எப்பமா நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவீங்கன்னு சொல்லி கேட்க, கூடிய சீக்கிரம் நான் கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லி ரேவதி அங்கேருந்து கிளம்புறாங்க. சந்திரா சிவனாண்டியை மீட் பண்ண வந்திருக்காங்க. அப்போ டிரைவரை பற்றி எந்த ஒரு டீட்டெயிலும் தன்னால் கலெக்ட் பண்ண முடியலை அப்படின்ட்டும் பத்திரிகையில் பேர் மாற்றின விஷயத்தை பற்றியும் சிவனாண்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போவாது அவனுடைய உண்மையான பெயர் தெரிஞ்சுதான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எங்கள் வீட்டு மாப்பிள்ளை மயில்வாகனை வந்து காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்ல, அவன் பேர் ஏதோ ராஜாவான், ஆனால் அவனை பற்றின எந்த ஒரு டீட்டெயிலும் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்ட்டும், ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ சென்ட் பண்ண அந்த சாமியார் அம்மாவை பற்றி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் கிடச்சதான்னு தன்னுடைய கணவர்கிட்ட கேட்குறாங்க. அவரும் நான் எல்லா இடத்துலையும் விசாரித்து பார்த்தேன், ஆனால் அந்த அம்மாவை பற்றி எந்த ஒரு டீட்டெயிலும் கிடைக்கல, இதை வச்சே தெரியல அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ரேவதியுடைய கல்யாணம் இன்னும் 10 நாள் தான் இருக்குது. இந்த 10 நாளைக்கு முன்னாடியே அவனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும், அப்போ தான் நாம் நினச்சபடி நடக்கும் அப்படின்ட்டு ரேவதிக்கு மகேஷை கல்யாணம் பண்ணி வச்சு ரேவதியுடைய வாழ்க்கையை கெடுக்க முடியும்னு சொல்லி இவங்களுடைய கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. ஆசிரமத்திலேருந்து கிளம்புன ரேவதி நேராக வீட்டுக்கு போகாமல் மகேஷுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ரேவதி வந்ததை பார்த்து ஏதாவது முக்கியமான விஷயமானு மாயாவும் மகேஷும் விசாரிக்க, அப்போது தீபாவை பற்றின உண்மையை ரேவதி இங்கே போட்டு உடைக்கிறாங்க. நான் ஒரு பொண்ணை ஆசிரமத்தில் வச்சு வளர்த்துட்ருக்கேன், அந்த பொண்ணை கல்யாணத்துக்கு அப்புறம் தத்தெடுத்து வளர்க்கலான்னு எனக்கு ஒரு ஆசை, அது உங்ககிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஏன்னா என்னை பற்றின எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதனால தான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மகேஷ் கிட்டே கேட்க, மகேஷ் இங்கே சைலண்ட்டாக மாயாவை பார்க்க, மாயா இதுக்கு ஓகே சொல்கிறாங்க. காரணம் இன்னும் மதிப்பும் மரியாதையெல்லாம் கூடும், நம்பிக்கை கூடும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மாயா மகேஷை ஒத்துக்க சொல்கிறாங்க. மகேஷும் பார்த்திங்கன்னா இதில் என்ன இருக்குது, அந்த பொண்ணை நம்ம பொண்ணாக தத்தெடுத்து வளர்த்து பெரியாள் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி ரேவதிக்கு வாக்கு கொடுக்குறாங்க. ரேவதியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ மாயா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, எனக்கு என்னவோ இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்குமா அப்படின்ற சந்தேகம் இருக்குது, ஏன்னா அவங்க வீட்டு டிரைவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரேவதி டிரைவருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போது மகேஷ் செம்மையாக கோவப்படுறாரு. மாயா அப்போ சொல்கிறாங்க, இப்போ ரேவதிக்கு சப்போர்ட்டாக நம்ம பேசியிருக்கோம், அதனால உன் மேலே மதிப்பும் மரியாதையும் நம்பிக்கையும் கூடி இருக்கும், இதை வச்சே உனக்கும் ரேவதிக்கும் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிச்சிடலாம், அந்த டிரைவரை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே மாப்பிள்ளை மகிழ் இங்கே சேதுபதியோட வீட்டுக்கு வராரு. ஸோ இவங்க எதுக்காக வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இங்கே கார்த்திக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் மாப்பிள்ளை மயிலை வீட்டுக்கு வர வச்சுருக்காங்க. ஸோ இங்கே மாப்பிள்ளை மயிலும் சேதுபதியோட வீட்டுக்கு வராங்க. அதனுடைய பேரனுக்கு பேத்தியை கல்யாணம் பண்ணிக்க வைக்கணும் அப்படின்ற ஆசையில் சேதுபதியும் பாட்டி பரமேஸ்வரியும் இங்கே மயில்வாகனத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் நடக்கிற காரியமாக எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, இதை நீங்கள் நடத்தி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ஏக்கர் நிலம் தரேன், இந்த ஊருக்கே நாட்டாமை ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி மயில்வாகனத்துக்கு வாக்கு கொடுக்க, அப்படியே மயில்வாகனம் நாட்டாமையாகவே வாழ்ந்துடுறாரு. ஸோ இதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது என்னுடைய பொறுப்பு, அந்த கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் வாக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறாங்க. இதை நினச்சி பாட்டியும் தாத்தாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால், என்ன தான் மாயா இங்கே தைரியமாக இருந்தாலும் அந்த டிரைவர் அதாவது கார்த்தியை நினச்சி கொஞ்சம் பயந்தான் இருக்குது. ஸோ இங்கே கல்யாணத்தை எப்படியும் தடுத்து நிறுத்திடுவானோ அப்படின்ற பயம் மாயாவுக்கு இருக்குது. இதனால மாயா கூடிய சீக்கிரம் இந்த கார்த்தியை ஊரை விட்டு அனுப்பணும், இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை மகேஷோட சேர்ந்து போட்டுட்ருக்காங்க. இந்த மாயா நினச்சா நடக்காதது எதுவுமே இல்லைன்னு சொல்லி எபிசோடை முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம். சண்டே ஸ்பெஷலாக பார்ட் 1 வந்துடுச்சு. ஸோ அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். வந்ததும் ரிவ்யூ பண்ணுறேன்.